ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீமியான தயிர் சாதம் பார்ப்போமா? இது வாய்ப்புண்ணுக்கு அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 2 டேஸ் சாப்பிட்டு பாருங்கள், நல்ல எஃபெக்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு எப்போவுமே பச்சரிசி சூப்பராக இருக்குங்க. பச்சரிசி நான் உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அதில் 2 ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வீட்டில் வர கோத்த தயிரை கடைஞ்சி அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு நான் கரண்டி வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுந்து போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் உளுந்து லைட்டாக செவந்தக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை பச்சை மிளகா கட் பண்ணி வச்சதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அல்சர் டைமில் எது சாப்பிட்டாலுமே வயிறு எரிச்சலாக இருக்கும். அந்த டைமில் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பெனிஃபிட் இருக்குது. 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சின பாலையும் இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நான் சாதம் வேக வைக்கும்போது நான் உப்பு போட்டு தான் சாப்பாடு வேக வச்சுருக்கேன். வெண்ணெய், பால், தயிர்னு உடம்புக்கு கூலிங்கான பொருட்களை ஆட் பண்ணியிருக்கறனால உடம்பு ஹீட்டாக இருக்கும்போது கூட இது நம்ம எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.